அந்த தரிசனம் என்னன்னா ஒரு பெரிய மலை, அந்த மலையின் மேல சூரியன் பிரகாசமா ஒளிக்குது. அந்த திசையிலிருந்து லைட்டா சூரியன் மலையின் மேல வான்வெளியில பறக்கக்கூடிய விமானம் எல்லாம் வேக வேகமா வந்து பூமியில விழுந்து அப்படியே வெட்டி செதறுது. அதெல்லாம் ஜனங்களுக்கு வந்து வீரமா இருக்கு. ஜனங்கள்லாம் ஓடி ஓடி ஓடிறாங்க. இந்த தரிசனம் நான் கண்ட உடனே சமயம் தரிசனத்துல எனக்கு என்ன தெரியுதுன்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போய் ப்ரே பண்ணேன். அதே நேரத்துல நீ ஜெபம் பண்ண சொன்னாரு. என்னோட வருகை சமீபமா இருக்குது. அதுக்கு சபைக்காக முதலாம் ஜெபம் பண்ணேன், சபையை விசுவாசிக்காக ஜெபம் பண்ணேன், ரட்சிக்கப்படுற பிள்ளைக்காக ஜெபம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் அருமையான ஊழியர்கள் மூலமாக மறுபடியும் எனக்கு தகுதியாக பேசினாரு. ராஜரிக ஆசாரிய அபிஷேகம் மேல் பண்ணியிருக்கோம். அதே போல புதிய அறுப்பு முடிவு ஆயிடுச்சு. எல்லாமே நான் கொடுத்துட்டேன், ஆனா பயன்படுத்த விதத்தை நீ பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி தகுதியாக பேசினாரு. இன்னும் வருஷம் வாங்கிக்கல இன்னும் ஜெபம் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க.